நிறைய இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், ஜென்ம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் என் மீனராசி ஒரு இடத்துலயே எனக்கு நிம்மதி இல்லாமா, மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள், என் கூட இருப்பவங்க, இந்த மாதிரி நான் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் ராசியில் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியானது தலையில் ஒரு வெயிட்டை வச்சு ஒரு இருட்டு பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜூன் விதமான பலன்களை இந்த புத்தாண்டே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இந்த மந்திரம் சொன்னோம் இல்லையா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அதை சொன்ன அடுத்த நொடியிலிருந்தே உங்க ஓம் சரவண பவ, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு, நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த வருடம் என்னென்ன விஷயங்களை செய்யணும், ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா, உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா, எனக்கு இன்னும் 35-40 வயது ஆகுது, எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை, ஒரு பொருளாதார நெருக்கடி கழுத்தை பிடிக்குது, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, எனக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோகம் அமையுமா, இப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்குது அனைவருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது. பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த 2026 உங்களுக்கான பொற்காலமே. மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனராசி சகோதரிகளுக்கு அருமையான வருடம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், ஜென்ம சனியில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் என் மீனராசி சகோதரிகள், இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான துவக்கம் ஆரம்பமாகும்னு சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இதை கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்யும் பொழுது உங்களுடைய அத்தனை விதமான இன்னல்களும் துன்பங்களும் துயர்களும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்கம்மா, எல்லாம் என் காதில் விழுந்து என் மண்டையில் கொடாஞ்சி நான் பட்ட மன கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. உடல் ஆரோக்கிய குறைபாடு, கடன் பிரச்சனை, கணவன் என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாரு, டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு உடல் உபாதையும் இருக்குது, அந்த உடல் உபாதையை என்னால் சரி பண்ணி கொள்ள முடியல, எங்கே போனாலுமே எனக்கு ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கலக்கம், இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக ஆகுது, வீட்டில் வரக்கூடிய வரவு என்னுடைய குடும்ப செலவுக்கு பத்த மாட்டுது, பட்ஜெட்டை தாண்டி செலவு போகுது, எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முழுமையாக செய்ய முடியல, வேலைக்கு போகிற இடத்துலையே எனக்கு நிம்மதி இல்லாமா, மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள், என் கூட இருப்பவங்க, இந்த மாதிரி நான் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு என் சகோதரிகள் புலம்புவது நாளுக்கு நாள் அதிகப்படியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மீனராசியில் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியானது தலையில் ஒரு வெயிட்டை வச்சு ஒரு இருட்டு பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜூன் 2க்கு அப்புறம் குருவானவர் உங்களுக்கு 5ல் உச்சமாகி அழகாக அவங்க ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு பாதையும் கிடைக்கும்னு சொல்லலாம். இருட்டாக இருக்க பாதையில் ஒருத்தர் கையை பிடிச்சி நடக்கும்போது இந்த காலகட்டம் வெளிச்சமும் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ, தலையில் இருக்க வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு துணையும் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்குது, வெளிச்சத்தில் என்னென்ன இருக்குது, வழியில் முள் இருக்குதா, கல் இருக்குதா, பாறை இருக்குதா அப்படின்றத பார்த்து மெதுமெதுவாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை காண போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். பிளான் வெல், ப்ரிப்பேர் வெல், சக்ஸஸ் வெல் அப்படின்னு உங்களுடைய சக்ஸஸ் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதே ஒரு முதல் ரவுண்டில் இருக்கிறீங்க, தேர்ட் ரவுண்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள், நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையை, சனி டெய்லியும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாரு. ஏன்னா சனி ஒரு கர்மாவெல்லாம் தர ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை நம்ம பொறுமையாக நம்ம ஒரு சகிப்புத்தன்மையோட பொறுப்புணர்வோட உங்கள் லைஃப்பில் உங்ககிட்ட இருக்கிற எல்லா விதமான அந்த ஒரு தேவையில்லாத அந்த நெகட்டிவெல்லாம் களைஞ்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்களோ உங்களுடைய மனசோர்வை நீக்கி ஒரு புது உத்வேகத்துடன் நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். எப்படிமா என்னால் உத்வேகத்தோடு பயணிக்க முடியும், என்னால் முடியலையே அப்படின்றவங்களுக்கு தான் உங்களை புனரமைத்து கொள்வதற்கு இறை வழிபாடு இந்த காலகட்டம் அவசியம்.
இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த மந்திரத்தை வந்து டே டு டே லைஃப்பில் சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல வந்து உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆறாக இருக்கும். அந்த ஆறா உங்களை வந்து உத்வேகமாக பயணிக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் மீனராசி பெண்களுக்கு அவங்க பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பொழுது புலர்வது போல உங்களுக்கு ஜான்ல இருந்தே படிப்படியாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செயல்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் முயற்சிகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சிறப்பான துவக்கம், உங்களுக்கு போகக்கூடிய அனைத்து வகையிலையும் ஒரு உதவி, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் குழப்பங்கள் தீர்வதற்கு ஒரு நல்ல ஆலோசனை, வழிகாட்டுதல் கிடைப்பதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கே வந்து மிராக்கலாக இருக்கும். உங்களுக்கு தான் வந்து இது வந்து நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அனைத்தும் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பிள்ளை பாக்கியம், உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு சிறப்பான முன்னேற்றம், உங்கள் பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயம், பிள்ளைகள் நலனில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை, என் வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றமும் இல்லை, என் பிள்ளையால் நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்காதா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளால் உங்களை நீங்கள் வந்து சந்தோஷப்படுவதும், உங்கள் பிள்ளைகள் இப்போ வயசானவளாக இருக்கிறீங்க, ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களை பார்த்து கொள்வதும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு சிறப்புகள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கான ஒரு தொழில் முன்னேற்றம், தொழில் இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு பொருளாதார வருவாய் இல்லை, உங்கள் கடன்கள் தீர்வது, உங்கள் கண்முன்னே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பது, அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரி திருமணங்கள் நடப்பது, அதே போல் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது, இதுதான் வந்து இறைவனுடைய பெருங்கருணை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி இறைவனுடைய ஒரு அருளாசியால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புகழ், பேர், புகழ், அங்கீகாரம், நல்ல வந்து ஒரு ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலிருந்து உங்கள் மன எண்ணங்கள்லாம் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுலேருந்து இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்து வரக்கூடிய மீனராசி பெண்களுக்கு அற்புதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும். ஏன்னா சனி பகவான் இன்னும் வந்து நமக்கு ஜென்மத்திலே இருக்கிறாரு. தொடர்ந்து 1 மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய மீனம் மிக சிறப்பான வெற்றியை வந்து காணும். உடல் ஆரோக்கியத்தில் வாழ்வியல் செயல்பாடுகளையும் நல்லா வந்து மாற்றிக்கொள்ளுங்க. ட்ராவலில் வந்து கவனம் வச்சுருங்க. நல்லா வந்து டைஜஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜாயின்ஸ் பெயின், அதே போல் வந்து கழிவுகள் வெளியேறக்கூடிய பகுதிகள், பேக் பெயின், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்கெல்லாம் நான் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுவது வயதானவர்கள் இந்த காலகட்டம் அவசியம். தேவையில்லாத விஷயங்களை போட்டுக்கொள்ளாதீங்க. செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ சாதிக்கக்கூடிய நேரம். எந்த ஃபீல்டில் நீங்கள் ஜெயிக்கணுன்றீங்களோ அந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இதற்கான அத்தனை வழிகளையும் இறைவன் உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பாரு. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும், நல்ல திருமண வாழ்க்கையும், திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதும், ஏன்னா 12 ராகுவும் 6 கேதுவும் இருந்து நிறைய தடைகள், நிறைய விரயங்களை சந்தித்து கொண்டவர்களுக்கு இப்போ சுப விரயங்கள் மட்டுமே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல லாபங்களையும் நல்ல முதலீடுகளையும் இந்த காலகட்டம் செய்து கொள்ளுவீங்க. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களாக நல்ல ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்லுவோம் இல்லையா, அப்பா போதும்ப்பா, எனக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலனை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நேரம் சொல்லலாம். மீனராசி லக்ன சகோதரிகள் வந்து இப்போல்லாம் வந்து புகழ்பெற்ற பெருமாள் ஆலய வழிபாடு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலய வழிபாடு செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சடாரி இருக்கும் இல்லையா, அதை வந்து தலையில் வைத்து கொள்ளும்பொழுது இந்த ஜென்ம சனியின் தாக்கம் குறையும். கோயிலில் போய் வழிபடும்பொழுது இந்த நெத்தி தரையில் படுற மாதிரி நீங்கள் குனிந்து வணங்கும் பொழுதும் இந்த ஜென்ம சனி தாக்கங்கள் குறைந்து உங்களுக்கு நல்ல சிந்தனை தெளிவும், நல்ல முகப்பொழிவு, தேகப்பொழிவு, ஆரோக்கியப்பொழிவு. ஏன்னா ஜென்ம சனியால் முகம்லாம் அப்படியே கருக்குழிஞ்சு போய் இருப்பீங்க. உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் அட்ராசக்கன்னு அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், வீடு, வண்டி, வாகன யோகம், இல்லை ரிப்பேர் இருந்தால் மாற்றிக்கிறது, ரெனோவேட் பண்ணுறது, புதுமனை புகுவிழா வைக்கிறது, பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அழகு பார்க்குறது, அந்த வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடப்பது என்று அனைத்து விதமான பலன்களை இந்த புத்தாண்டே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இந்த மந்திரம் சொன்னோம் இல்லையா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அதை சொன்ன அடுத்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். நீங்கள் பிறந்த கிழமைகள்லையோ இல்லை வியாழக்கிழமைகள்லையோ அன்னதானத்தை செய்யும்பொழுது, அன்னதானம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸு, இனிப்பு, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட, ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாயோட,
ஒரு 11 ரூபாய் சில்லறை பணம் வைத்து கொடுக்கும் பொழுது மீனம் மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு புதிய அத்தியாய நிலைக்கு மீண்டேழும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி லக்ன சகோதரிகளுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகங்களை துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.